மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் கே ரமேஷ் தாக்கல் செய்த அவமதிப்பு மீதான விசாரணையில் நீதிபதிகள் GR சுவாமிநாதன், ஸ்ரீமதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலையை முழுவதுமாக அளவிடும் பணியானது 4 வாரங்களுக்குள் முடிக்கப்படும் என்றும் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலையை முழுவதுமாக அளவிடும் பணியானது 4 வாரத்திற்குள் முடிவடையும் என்று தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான் வணக்கம். முழு விவரங்கள் என்ன பகிரலாம்? மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதி முழுவதையும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும், தொல்லியல் துறையிடம் அனுமதி பெற்ற பிறகு திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறி செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்கவும் கோரி வழக்கு தொடர்ந்தேன். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் புதிதாக மனு அளிக்கவும் அதனை அதிகாரிகள் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார். ஆனால் எனது மனுவை பரிசீலித்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் ஸ்ரீமதி ஆகிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் திருப்பரங்குன்றம் மலையை அளவீடு செய்வதில் சில இடங்களில் முரண்பாடுகள் இருப்பது போன்று தோன்றுகிறது எனவும், எனவே அவற்றை மீண்டும் சர்வே செய்ய வேண்டும். சுமார் 5 ஏக்கர் பரப்பளவை சர்வே செய்ய வேண்டும். ஆகவே அதற்கு 4 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என கோரப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலையை முழுவதுமாக அளவிடும் பணி 4 வாரங்களுக்குள் முடிக்கப்படும் என அரசு தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் பிரிவியூ கவுன்சிலினுடைய உத்தரவுக்கு பிறகு குறிப்பாக மலை மீது ஏதேனும் விரிவாக்க பணிகள் நடைபெற்று இருந்தால் அது தொடர்பான விவரங்களையும் அறிக்கையில் குறிப்பிட வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கின்றனர். முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.